ஹலோ உறவுகளே! எல்லாருக்கும் குட் மார்னிங். இது சண்டே. சண்டேனாலே கொஞ்சம் லேசியாக லேட்டாக எந்திரிக்கிறது, எல்லா வேலையும் லேட்டாக பார்க்கறது இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் சண்டே விடியறது மட்டும் லேசியாக விடியும். ஆனால் முடியறது சூப்பர் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு போயிடுது. சண்டேங்காட்டி மார்னிங் எந்திரிச்சு வாய்க்காலுக்கு துணி துவைக்க போயிருந்தோம். வாய்க்காலில் மீன் இருந்தது. மீனை இன்றைக்கி பிடிச்சிட்டு வாட்டர் பாட்டிலில் போட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்லேருந்து பார்சல் வந்திருந்தது. இது பீரோ கீழே வைக்கிறதுக்காக. ஏன்னா மாப் போட்டால் உடன் பீரோ கீழே ஊறிடும், இல்லை தண்ணி பட்டுதுன்னா ஏதாவது ஆயிருங்கிறதுக்காக பீரோக்கு வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தோம். அந்த பார்சலை பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேஸுக்கு போடுறதுக்காக ஆரஞ்சு தோல் கொஞ்சம் காய வச்சுருந்தேன். ஆரஞ்சு தோல் வெயிலில் காய வைக்கிறத விட நிழல்லையே காய வச்சு பொடி பண்ணால் நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயாச்சு. மார்னிங்கே பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, அப்புறம் மீன் ஃப்ரை, அப்புறம் முட்டை. வாங்க எல்லோரும் சாப்பிட போகலாம். ஒயிட் ரைஸ் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் பாருங்கள். இதில் ஒயிட் ரைஸு, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, சிக்கன் கிரேவி, மீன், முட்டை எல்லாம் வச்சு சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நியாயம் பேசிட்டு அப்புறம் என்ன பண்ணோம்னா மதியம் ஆயிடுச்சு. அப்படியே தூங்க போயாச்சு. கொஞ்ச நேரம் தான் தூங்கினோம். அப்படியே முழிச்சு பார்க்கல ஈவினிங் ஆயிடுச்சு. அப்புறம் ஈவினிங் என்னடா பண்ணலான்னு பார்த்தா நம்ம மினியேச்சர் குக்கிங் பண்ணலாங்கிறது ஞாபகம் வந்தது. அதனால் நம்மளோட குட்டி அடுப்பில் மினியேச்சர் ப்ராடக்டை வச்சு சமைக்க ஆரம்பித்தாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் பிடிச்ச ஐர மீன் குழம்பு தான் வச்சோம். குழம்பு எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்திருந்தது. ஆனால் என்ன ரொம்ப புகை தான். அடுப்பில் அந்த புகையை ஊதி ஊதி வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஒரே கஷ்டமாக போச்சு. இது எப்படி செஞ்சோம்னா எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் உப்பு, வரமிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள் இதை 4ஐயும் போட்டு ஒரு கொதி வந்தோன்னையும் நம்மக்கிட்ட இருந்த குட்டி மீனையும் போட்டு கொதிக்க வச்சு குழம்பு இறக்கியாச்சு. ரொம்ப சிம்பிளான மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு வச்சு இதை வீடியோ எடுத்துகிட்டு போகும்போது ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங்னால் ஒரு 6 to 7 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துட்டு அப்படியே ஞாயிற்றுக்கிழமையே முடிஞ்சு வச்சு. ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நிமிஷத்தில் முடிஞ்ச மாதிரியே எனக்கு தோணுது. யாராருக்கெல்லாம் சண்டே லீவு சீக்கிரமாக போகணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்க் போயிட்டா கூட டைம் இவ்வளோ கடகடன்னு போகாது. ஆனால் வீட்டில் இருந்தோம்னா டைம் சீக்கிரமாக போயிடுது. போகிறதே தெரியாமல் போயிடுது. ஏன்டா சண்டே வந்தோடனே போகுதுன்னு இருக்குது. ஆனால் சண்டே மார்னிங் மட்டும் சீக்கிரமாக முழிப்பாயிருது. மற்ற நாள்லாம் முழிப்பே ஆக மாட்டேங்குது. நெக்ஸ்ட் டே மண்டே வழக்கம் போல் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு வந்தேன். போயிட்டு வரும்போது ரோட்டில் செவந்தி பூச்செடியெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. அழகாக இருந்தது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்க போயாச்சு.